அவரை எதிர்பார்த்தவர்களாக இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நாங்கள்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை திருக்குறான்ல சொல்லி காட்டின வசனத்தை பற்றி நம்ம நினைப்போம். அதில் 2வது அத்தியாயம் சூரா பக்கராவில் 152வது வசனமாக இடம்பெறக்கூடிய வசனத்தை பார்க்கணும். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து கொண்டே இருப்பேன். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுறான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை திருக்குறான்ல சொல்லிக்காங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதாவது இங்க நம்ம ஒரு உலகத்துல நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, அந்த காரியம் நடக்கிறதுக்காக அந்த காரியத்துல யார் முக்கியமான ஒரு நபரா இருப்பாரோ அந்த நபரை நம்ம என்ன செய்வோம், அவருடைய செயல்பாடுகள்ல நம்மளுடைய செயல்பாடுகளும் அவருக்கு விருப்பமானதாகவே நம்ம ஆக்கிக்குவோம். அப்பனா தான் அவருடைய நினைப்புல நம்ம எப்பவுமே இருப்போம். அப்பதான் அவர் ஏதாவது ஒரு செயல்பாடுகள் செய்யும் பொழுது நம்ம அதில் என்ன செய்வாரு, நம்மளை உள்ளே இழுத்து கொண்டது உள்ள வைப்பார். அப்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக, உலக விஷயத்துக்காக மனிதன் இன்னொரு மனிதனுடைய நேசத்தை பெறணும், அவனுடைய நினைவுல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளாம் படைச்ச இறைவன் அவன் என்ன சொல்றான், நீங்க என்னை நினைவு கூர்ந்தா நானும் உங்களை நினைவு கூறுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு மிகப்பெரிய அருள். இந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹ் எந்நேரம் நம்ம நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருக்குறான்ல சொல்லியிருக்கிறான் வசனத்துல. அப்போ ஒரு மனிதன் தனக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் செய்யும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இன்னொரு மனிதனுக்கு ஒரு தேவை காட்டி அந்த தேவை நிறைவேற்றுவதற்காட்டி என்ன செய்யலாம், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யலாம். அப்போ அந்த மனிதன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அவன் உதவி செய்யணும். அதான் ஒரு நன்றி செலுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் உள்ள வரும். அப்போ ஒரு சாதாரணமா நம்ம இங்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தந்து அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு சேர செயல்படுறதுக்கு நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எந்நேரமும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களா இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யறோம், அல்லாஹ் நமக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த சோதனைக்கு என்ன நன்றி மறந்தவர்களா என்ன செய்யறோம், அல்லாஹ் திட்டக்கூடியவர்களாகவும் ஏசக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு நினைப்புகள் என்ன செய்யறாங்கன்னா ஈடுபடுறாங்க. இது போன்ற செயல்பாடுகள் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், சரி செய்யணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை தரணும் அப்படின்னா அதன் மூலமா அதற்கு அப்புறம் நமக்கு என்ன செய்யணும், அந்த சோதனை நமக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் அமையும். ஏன்னா நமக்கு அல்லாஹ் நம்ம சோதனையை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம விரும்புறான்னு அர்த்தம். எவ்வளவு